வெல்கம் டு டுடேஸ் செஷன். நம்மளோட இந்த செஷன் வந்து இன்றைக்கி மேக்ஸில் ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக மேக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வெறுக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸினுடைய காம்பினேஷன் தான். ஸோ நிறைய பேர் அதில் கொஞ்சம் அதில் அவேர்னஸ் இல்லாததுனால டோட்டல் மேக்ஸே வந்து வெறுக்கக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்து பேஸ் ப்ளஸ்ஸு அண்ட் மைனஸ் இந்த காம்பினேஷனில் ஒர்க் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிட்டாலே மேக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து இந்த பேசிக் நாலேஜ் இல்லாததுனால தான் நமக்கு வந்து மேக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் கஷ்டமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி அதை 100% க்யூர் பண்ணுற அளவுக்கு ஒரு மெத்தடை வந்து நான் சொல்லித்தரேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் காம்பினேஷன் வரும்போது ரொம்ப நமக்கு ஒரு தயக்கம் இருக்குது. அதில் வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம ஒரு செஷனை வந்து நம்ம பார்ப்போம் இன்றைக்கி. இப்போ பார்த்திங்கன்னா 3+2 அதை நம்ம எல்லாருமே சொல்லுவாங்க, 3 2 சேர்க்கும்போது 5 அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதே இது நான் வந்து இங்கே -3+2 போடும்போது இங்கே என்ன போடணும் அப்படின்றது வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம், சின்ன ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். ஸோ இதுக்கு ஸ்கூலில் என்ன மெத்தட் சொல்லி தந்திருப்பாங்கன்னா, இந்த 3 and 2 இந்த சிம்பிள் வேரி ஆகும்போது -3+2 இந்த மாதிரி சிம்பிள் வேரி ஆகும்போது என்ன பண்ண சொல்லியிருப்பாங்கன்னா, ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சைன் போடுன்னு சொல்லியிருப்பாங்க. அது ஒரு ஜென்ரல் மெத்தடு. ஆனால் ப்ராக்டிக்கலாக ஒரு மெத்தடு இன்றைக்கி நான் வந்து சொல்லித்தரப்போகிறேன். இது வந்து ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன அப்படின்னா, இதை வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம அப்ரோச் பண்ணுங்கள். இந்த -3 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 0க்கும் கீழே இருக்குது. அதாவது 0 அப்படின்னா 0க்கு கீழே -1 -2 -3 -4 -5 -6 -7 -8. ஸோ இது 0க்கும் கீழே இருக்குது. ஸோ இந்த பாசிட்டிவ் நம்பர் பார்த்திங்கன்னா 0க்கும் மேலே இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இப்போது நீங்கள் என்ன மைண்டில் கற்பனை பண்ணிக்கிங்க அப்படின்னா, இந்த -3 அப்படின்னா ஒருத்தர் வந்து 3 ரூபா கடனில் இருக்கார். அதாவது 0க்கும் கீழே போயிட்டார், 3 ரூபா கடனில் இருக்கார். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்போ என்ன பண்ணுறாங்க, 3 ரூபா கடனில் இருக்கார். அப்போது என்ன, இந்த +2 வரும்போது என்ன ஆகுது, 2 ரூபா கொடுத்து ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ நம்ம வந்து ஏற்கனவே 3 ரூபா கடனில் இருக்கோம், +2 2 ரூபா கொடுத்து ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாரு. அப்போ இப்போ நம்முடைய நிலைமை என்னவாக இருக்கும், இப்போ வந்து 1 ரூபா கடனில் இருக்கும். அப்போது 1 ரூபா கடன் வந்து -1ன்னு எழுதிடலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு ஈஸி மெத்தட் தெரியுதா? ஸோ ப்ராக்டிக்கல் அப்ரோச் -3 அப்படின்னா 0க்கும் கீழே போயிடுச்சு, கடனில் இருக்காங்க. ஸோ அதுக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாரு. ஹெல்ப் பண்ணி மேலே வரும்போது நம்ம வந்து நம்மளுடைய பொசிஷன் வந்து மாறுது. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே -3 இருக்கா, இது கூட +2 ரெண்டு வேல்யூ நம்ம ஆட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா 1 2. ஸோ இப்போ நம்ம பொசிஷன் -1. ஸோ -1ல் இருக்கும். ஸோ கடன் கொடுக்கறது, ஹெல்ப் பண்ணுறது, அந்த கான்செப்டை மைண்டில் வச்சுங்க. ஸோ அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா இது எக்காரணம் கொண்டு மறக்க சான்ஸே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா -2. ஸோ இதை எப்படி அப்ரோச் பண்ணலாம், -2 ஏற்கனவே ஒருத்தர் 2 ரூபா கடனில் இருக்கார். ஃபர்தராக இன்னொரு 2 ரூபா கடன் வாங்குறார். ஸோ ஃபர்தராக இன்னொரு 2 ரூபா கடன் வாங்குறாரு. அப்போது இன்னும் அவருடைய நிலைமை கீழே இறங்கிடும். 1 2 ரெண்டு நிலைமை கீழே போயிடுறாரு. அப்போது இட்ஸ் கால்ட் as -4. ஸோ இதுக்கு நீங்கள் வேறு எதையும் மைண்டில் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ கடன் வாங்குறது, ஹெல்ப் பண்ணுறது, அந்த கான்செப்டை மைண்டில் வச்சாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக அது வந்து புரியும். ஸோ இது எவ்வளவு பெரிய நம்பருடைய காம்பினேஷனில் ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு ஈஸியாக மைண்டில் வந்து உங்களுக்கு ஈஸியாக ரிசல்ட் கிடைக்க சான்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா -108 108 ரூபா ஒருத்தர் கடன் இருக்கார். ஸோ +110 அப்போ என்ன ஆகுது, ஸோ 110 ரூபா ஒருத்தர் கொடுத்து உதவுறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு, அப்போ 2 ரூபா நம்ம கையில் எக்ஸஸாக இருக்குது. +2 இது வந்து +2. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிம்பிள் வேறையாக இருக்கா, சிம்பிள் வேறையாக இருக்குது. அப்போ மைனஸ் பண்ணோம். ஸோ மைனஸ் பண்ணால் 110லேருந்து 108 மைனஸ் பண்ணால் 2 பாசிட்டிவ் நம்பர் சைன் +2. ஸோ அதுவும் வந்துருச்சு. ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குற அந்த மெத்தடில் போனாலும் நம்ம ஆன்சர் கரெக்டு தான். ஸோ ஒருத்தர் பாரோ பண்ணுறாரு, ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு கான்செப்டை மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா, ஸோ இந்த காம்பினேஷன் ப்ளஸ் அண்ட் மைனஸ் காம்பினேஷன் வர்ற எல்லா ப்ராப்ளமும் ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா -1 -1. ஸோ -1 -1னா -2. ஸோ
ஃபர்தர் கடனில் இருக்கிறவர் இன்னொரு ரூபா கடன் வாங்குறாரு 2 ரூபா. ஸோ -3 + 7. ஸோ அப்போது -3 3 ரூபா கடனில் இருக்கார். 3 ரூபா கடனில் இருக்கார். 7 ரூபா ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா -3 1 2 3 4 5 6 7. அப்போது 4 ரூபா. அப்போ அவர்கிட்ட 4 ரூபா இருக்கும். ஸோ +4. ஸோ இந்த மாதிரி நம்முடைய அப்ரோச்சை மாற்றிக்கிட்டோம்னா பாரோ ஹெல்ப் இந்த அப்ரோச்சை நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கிட்டோம்னா இந்த சம்மை இப்படி அணுகணும்னா ஸோ இந்த காம்பினேஷனில் வர்ற எல்லா ப்ராப்ளமும் ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த விஷயம் புரியாததுனால தான் நிறைய பேர் மேக்ஸில் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. ஃபர்தராக அவங்களால இந்த பேசிக் நாலேஜ் இல்லாததுனால வேறு எந்த சம்முமே புரியாமல் போயிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபெமிலியர் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து எல்லா ப்ராப்ளத்தையும் ஒரு தைரியத்தோடு நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணலாம். ஸோ இந்த செஷன் இந்த மேக்ஸ் ப்ளஸ் அண்ட் மைனஸ் காம்பினேஷன் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தராக நான் நிறைய வீடியோஸ் பேசிக் நாலேஜ் ஸ்ட்ராங் ஆக ஆக உங்களுக்கு ஃபர்தராக நீங்கள் நிறைய படிக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சம்மை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப இந்த அப்ரோச்சை நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்து மைண்டில் போட்டு செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.